ஏங்க, நம்ம வேண்டுதல் எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிடுச்சு, பூஜையும் நல்லபடியாக ஆயிடுச்சு. இதுக்கு மேலே இந்த செடி பெருசாக இருக்குது, இந்த மரம். அந்த மரத்தடியில் உட்காந்து கொஞ்ச நேரம் எல்லாம் ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணலாமா? ஆமாம் முத்து மாமா, எல்லாரும் இப்போ தான் ஒன்றா சேர்ந்துருக்கோம். இந்த டைமை நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணி நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் மாமா. சரி தேனே, எல்லாம் ஜாலியாக விளையாடலாம். எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வை. நான் போய் எல்லாரையும் கூட்டிகிட்டு வரேன். எல்லாரும் வந்து அவங்கவுங்க ஃபேமிலியோட ஒரு மூவியில் இருக்க டைலாக்கை சொல்லி நம்மளை என்டர்டெயின்மெண்ட் பண்ணணும். எனக்கு விஜயனா ரொம்ப அவசரமா 30 வருஷமா அதனால என் பாசத்தெல்லாம் கொட்டி வளர்த்துட்டேன். அவன் விருப்பத்துக்கு மேல நான் எதையும் செய்ய போறதில்ல. ஒருவேளை எனக்கு என்ன பிடிக்கலன்னா நாளைக்கு விஜயா என்கிட்ட இருந்து பிரிச்சிருவேன், அவன் பிள்ளைங்களை என்கிட்ட இருந்து பிரிச்சிருவேன். அப்புறம் இந்த 30 வருஷம் வாழ்க்கை அர்த்தம் இல்லாம போயிடுங்க. உங்களுக்கு ஒரு மகன் இல்லைன்னு ஃபீல் பண்ணிருக்கீங்களா? எனக்கு பொண்ணுனா ரொம்ப பிடிக்கும். அதுக்கு தலை செய்தி, ஜடப்பிள்ளி, விதவிதமா பூ, புடவைன்னு. அது மட்டும் இல்ல, ஒரு பொண்ணு கிட்ட இன்னொரு பொண்ணு தானே மனசு விட்டு பேச முடியும். என் பையன் என்ன நல்லா தான் பாத்துக்கிறான். ஆனா எனக்கு ஒரு பொண்ணு இல்லைன்னு அப்பப்ப தோணும். எனக்கு அம்மா கிடையாது, அப்பா மட்டும்தான். அப்பா பாசமானவர். ஆனா இறந்த அப்பா இருந்தாலும் ஒரு அம்மா ஆக முடியாது. எனக்கு ஒரு அம்மாவும் உங்களுக்கு ஒரு பொண்ணு தரதுக்காக தான் ஆண்டவன் விஜய் என்னையும் மீட் பண்ண வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். நான் விஜயோட பழகின கொஞ்ச நாள்லயே விஜய் நிறைய பேசுனது அம்மா 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 தான். உலகத்திலேயே விஜய்க்கு ரொம்ப பிடிச்சது அவரோட அம்மா மட்டும்தான். எனக்கு பிடிச்சவருக்கு ரொம்ப பிடிச்சது எனக்கும் ரொம்ப பிடிச்சதா தானே இருக்க முடியுமா? எனக்கு உங்களை அத்தன் கூப்பிட்டு தோணல. நான் சொல்ல போற விஷயத்தை மனசை கொஞ்சம் திடப்படுத்தி கேள்வி சத்யா. இங்க நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நீங்க எல்லாம் நினைக்கிற மாதிரி துர்காவோ இல்லை வேற யாரோ அல்ல. சந்திரமுகியால பாதிக்கப்பட்டிருக்கிறது உன் மனைவி கங்கா தான். ஆனா இந்த வீட்டுல ராத்திரி 12 மணிக்கு மேல சந்திரமுகி ரூம்ல யாரோ பாடுறதும் சதங்க கட்டி ஆடுறதும் நான் கேட்டேன். என்னுடைய சத்தம் கேட்ட உடனே அந்த சத்தம் நின்றுட்டு முழுசா சந்திரமுகியா மாறி இருக்கிற உன் மனைவி கங்காவை பார். புரிஞ்சு போச்சு. சந்திரமுகியால பாதிக்கப்பட்டிருக்கிறது வேற யாரும் இல்ல, கங்காதான். இதை மறுபடியும் உறுதிப்படுத்திக்கத்தா காணாம போன சந்திரமுகியோட சலங்கியை கங்கா கிட்ட காட்டி அது சந்திரமுகியோட சலங்கியே இல்லைன்னு வேணும்னே போய் சொன்னேன். கங்கா இதை பத்தி உனக்கு ஒண்ணும் தெரியாது, இது அது இல்ல. அப்ப கோபத்துல சில வினாடிகள் கங்கா சந்திரமுகியா மாறுவதை நான் பார்த்தேன். கங்கா இதை பத்தி உனக்கு ஒரு மண்ணும் தெரியாது. இப்ப கங்காவுக்கு நடந்தது எதுவுமே தெரியல பாத்தியா? என்ன கொடுமை சரவணன். நம்ம 2 பேரும் இன்னைக்கு மெட்ராஸ் போறோம். எதுக்கு? போய் பிரியாவுக்கு பிரசன்ட் வாங்கிட்டு நாளைக்கே திரும்பிடுவோம். அதனா இன்னைக்கு? நாளைக்கு ரொம்ப நல்ல நாளா, அதனாலதான் இன்னைக்கு போறோம். நான் வரல. வரேன். நான் வரலனா நீ வந்துதான் ஆகணும். వదలవా నన్ను వదలవా ఎంత ధైర్యం ఉంటే నా ముందే నిలిచి నాకే చెప్తావు? వాడిని చంపి కాల్చి పూర్తిగా చేసి నా పగ తీర్చుకోకపోతే నా చంద్రముఖి కాదు రాదు. நான் என்னமோ பண்ணல,
இல்ல நான் என்னமோ பண்ணேன். இல்லைங்க நான் என்னமோ பண்ணேன். ஆமா ரொம்ப ஓவர் ஆக்ஷன் பண்ணேன். இல்லைங்க நான் ஏதோ பண்ணேன். எங்க அம்மா சத்தியமா ஓவர் ஆக்டிங் தான் பண்ணேன். நடிச்சது போதும் கிளம்பு. ருக்கி வெற்றி சூப்பரா பண்ணீங்க. வேற லெவல். சந்திரமுகி சீன் அப்படியே இறக்கி காட்டிட்டீங்க. Thank you, தேனு. செல்லம் எல்லாரும் எப்படி நடிச்சாங்க நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். சூப்பர் சூப்பர். மக்களே தேனும் அத்தையும் பண்ண தெரிசீன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மாமாவும் வெற்றியும் ருக்குவும் பண்ண சந்திரமுகி சீன் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க. நானும் முத்து மாமாவும் பண்ண போற பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கணும்னா கமெண்ட் பண்ணுங்க. மொத்தத்துல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் ஐடியோட லிங்கை நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம். அதுல போய் எல்லாரும்